ஆமாம், செந்தில் பாலாஜி வந்து காந்தி, காமராஜர், கக்கனு இவரை பிஜேபி கூப்பிட்டாங்க. செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க. ஆதாரம் இருக்கா? செந்தில் பாலாஜிட்ட ஒரு ஆள் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பிஜேபி கமலாலய வாசல் பக்கம் விடுவோமா? கல்லை கொண்டு நாங்கள் அடிப்போம், தொண்டை அடிப்போம் கல்லை கொண்டு. செந்தில் பாலாஜி போல ஆட்கள் கட்சிக்குள்ள வந்தா 1000 கோடி அவங்க கன்சல்டேட் பண்ணலை. இது வரைக்கும் கிடைச்ச ஆதாரங்கள் இப்படியே 1000 கோடி ரூபாய் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா 2-3 அவுட்லெட்டு, டாஸ்மார்க் அவுட்லெட் ரீட்டைல் ஷாப்புக்கு தான் போயிருக்கிறாங்க. 5000 அவுட்லெட்ஸ் இருக்குது. 5000 அவுட்லெட்ஸ் போனால் ஒரு அவுட்லெட்டுக்கு 200 கோடி ரூபா பிடிக்கலாம். முன்னாடி கள்ள சாராயத்தை வந்து மிக்ஸ் பண்ணி கள்ள சரக்கு ஓட்டினாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்து, இல்லை இந்த பாட்டில் அது உருவி மூடியை கலட்டி நல்ல சரக்கு எடுத்துக்கிட்டு அதில் வச்சு தண்ணியை கிண்ணியை ஊற்றி ஆல்கஹாலை ஊற்றி மூடி வச்சு கள்ள சரக்கு தான் வித்துட்டு இருந்தான். இன்னைக்கு கள்ள சரக்கு விற்கல, சரக்கையே கள்ளத்தனமாக விற்கிறான். ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் முதலமைச்சர் குற்றம் சாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு இதே துறையை கொடுக்கிறார் என்றால் A1 குற்றவாளி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். பைத்தியமாட்டம் பேசிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர். அவர் சட்டத்துறை அமைச்சர் இல்லை, அவரே ஒரு குற்றவாளின்னு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாங்க. ஏன்னா அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. எப்படி அந்த வழக்கு இங்க நடக்கும்? பைத்தியக்காரத்தானே தானே அது. எதையாச்சும் ஓடியை பிடிச்சதுக்கு இருக்கிற உனக்கு வெக்கமான சூடு சொன்னாலும் உப்பு போட்டு தானே சோறு தீங்கிற ரகுபதி. நீ தமிழ்நாட்டு மக்களின் கால் தூசுக்கு சமமான மனிதன் சேகர்பாபு. கோயில் சொத்தை கோடி கோடியா கொள்ளையடிச்சு, கோயில் சொத்தை சூறையாடி, கோயிலை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற மனுஷன் நீ பேசக்கூடாது. எங்க பிஜேபி அடிமட்ட தொண்டனின் கால் தூசி ஒட்டிட்டு இருக்கிற அழுக்குக்கு கூட திமுகவினர் யாரும் சமம் கிடையாது. 84ன்னு சொல்லுங்க புசியானந்த, 84ன்னு சொல்றான். அவன் அறிக்கை விடுறான். அவன் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர். நான் விஜய் பார்த்து கேட்கிறேன், இந்த புஷானந்துக்கு பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். 2021 மேக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? தமிழ்ல மத்திய அரசு தானே கூப்பிட்டீங்க, மானங்கட்ட பயனோட. இப்ப என்ன உங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்றது? ஓட்டுக்காக எதை வேணாலும் செய்வான்னார்ல, கொண்டாட்டிய கூட குத்துவான்னார்ல, அது விஜய்க்கும் பொருந்தும். பெரியாரை தலைவனாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் 21ஆம் பக்கம் பொருந்தும். விஜயோட பொண்ணு, விஜயோட மனைவி, விஜயோட பையன் இந்திய சிட்டிசனா, இந்திய பிரஜைகளா? அதை விஜய் சொல்ல முடியுமா? பனையூர் பகுதியில் இருக்கிற ஒரு தொகுதியிலே நீ போட்டி போறேன்னு வச்சுக்க, உன் பொண்டாட்டியால உனக்கு ஓட்டு போட முடியுமா? உன் பிள்ளையால உனக்கு ஓட்டு போட முடியுமா? நீ என்னடா வந்து நியாயம் பேசுற, அரசியல் பேசுற? சக நடிகைகளை கொச்சைப்படுத்தி பேசுவதை என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நடிகனா அது தொழில், அது கேமராவுக்கு முன்னாடி நடக்கிறது. கேமராவுக்கு பின்னாடி நடக்கிறத சொன்னார் என் தலைவன். அப்படியே எடுத்துங்களேன். விஜய் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் சங்கீதாமா கோச்சிட்டு போனாங்கன்னு நான் பதில் சொல்றேன். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அண்ணாமலை அவர்கள் நேற்று பாஜக முழுவதும் 2 நாட்களுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி கைது மாறீங்க. அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் 1000 கோடி அப்படின்ட்டு சொல்றாரு. அது அப்படியே கிளிப்புள்ள மாதிரி ஈடியும் 1000 கோடின்றது இங்க எந்த ஒரு ஊழலுமே நடக்கல, அதனால இதுக்கும் முதலமைச்சருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் எப்படி முதலமைச்சர் A1 அக்யூஸ்ட் அப்படின்ட்டு குறிப்பிடலான்னு கேட்குறாரு. இப்போ இந்த நம்ம நிறுவனம் இருக்குமா, இளைய பாரதம் நிறுவனம் இருக்குது. இளைய பாரதத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க, தவறு இங்கே நடக்குது, ஒரு கேமரா மேலே நடக்குது, இல்லை உங்களால் நடக்குது, இல்லை இன்னொரு அக்கறால் நடக்குது. அந்த தவறை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த உங்களை குற்றம் சொல்கிறத விட, இப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க, மன்னிச்சிங்க, உங்களை சொல்ல, நீங்கள் ஒரு குற்றம் செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில் பப்ளிக்கு அது இடைஞ்சலாகுது. அது வெளியில் எல்லோரும் ஃப்ளாஷ் பண்ணி பேசுகிறாங்க, எல்லோரும் பேசுகிறாங்க, அதை வெளியில் பப்ளிக்கில் பேசுகிறாங்க, அடுத்த மீடியாவில் பேசுகிறாங்க, அடுத்த சேனலில் பேசுகிறாங்க, எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போ பேப்பரில் நியூஸ் வருது, எல்லாம் நடக்குது. ஆனால் அண்ணன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இந்த நடக்கும் குற்றங்களுக்கு அண்ணன் பொறுப்பாளியா இல்லையா? கார்த்திக் சார் இதுக்கு பொறுப்பு இல்லையா? எல்லாரும் பேசியாச்சு, எல்லாரும் கேள்வி கேட்டாச்சு. யூடியூப்பில் காரி துப்பாதங்களே கிடையாது. பிஜேபிக்கு டெட் அகெயின்ஸ்டாக பேசக்கூடிய பிஜேபி ஒரு நன்மையும் இந்த 11 வருஷத்துலையும் செய்யலை, மதக்கலவரத்தை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லி தன்னை பறைசாற்றி கொள்ளக்கூடிய பத்திரிகையாளர் மணி பேசிக்கிட்டே இருப்பார்.
பிஜேபி இங்கே வளரவே கூடாது, அது ஆபத்து ஆபத்து. என்னடா ஆபத்துனா பதில் சொல்ல மாட்டான் அந்த ஆள். அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாது. அந்த ஆள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. ஸோ பிஜேபியை நார்மலாக அந்த ஆளுக்கு பிடிக்காது. அவனே காரி துப்பியிருக்கான் இந்த கவர்மெண்ட்டு இந்த டாஸ்மார்க் ஊழல்களை பற்றியும் டாஸ்மார்க் சரக்குடைய தரத்தை பற்றியும். கரெக்டுங்களா? அப்போ எதுவுமே நீ கட்டுக்க மாட்ட, நீ தான் தலைமையாக இருப்ப, உன் கீழே தான் அந்த அமைச்சர் வேலை செய்கிறான். அந்த அமைச்சர் ஒரு குற்ற வழக்கில் நீ குற்றம் சுமத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போவான். அவன் அமைச்சராக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஜாமீனே கிடைக்கல. அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் 6 மாதம் கழிச்சு ஜாமீன் கிடச்சிச்சு. அவன் ஜாமீன்லேருந்து வெளியே வருவான். 2வது நாள் அமைச்சராக்கி அவன் கைதாகிறதுக்கு முன்னாடி எந்த துறையை பார்த்துக்கிட்டானோ அதே துறைக்கு நீ அமைச்சராக்குவ. அந்த துறையில் திரும்ப இப்போ இடி ரைடு பண்ணணும். 1000 கோடி ரூபாய்க்கு இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. 1000 கோடி தான் அவங்க கன்சால்டேட் பண்ணலை. இது வரைக்கும் கிடைச்ச ஆதாரங்களை விட 1000 கோடி ரூபாய் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா 2-3 அவுட்லெட்டு டாஸ்மார்க் அவுட்லெட் ரீட்டைல் ஷாப்புக்கு தான் போயிருக்கிறாங்க. 5000 அவுட்லெட்ஸ் இருக்குது. 5000 அவுட்லெட்ஸ் போனால் ஒரு அவுட்லெட்டுக்கு 200 கோடி ரூபா பிடிக்கலாம். அப்போ அதனுடைய மதிப்பு உயர தான் செய்யும். ஈடி போன ரைடு பண்ணதை வச்சு நீங்களும் கணிக்கலாம், நானும் கணிக்கலாம், யார் வேணாலும் கணிக்கலாம். இவர் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் படித்தவர். அந்த கால்குலேஷன் இவர் 1000 கோடின்னு சொன்னார். அதே 1000 கோடியை ஈடி சொல்லுதுன்னா சொல்லட்டுமே, சொன்னா என்ன? இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும். எங்க கவர்மெண்ட் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு போறோம். அப்படி இருந்தா என்ன தப்பு? போய் சொன்னாங்களா? இப்படி ஒரு குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீ திரும்பவும் அதே துறையை அமைச்சரவையில் கொடுத்து அதே துறையில் ஊழல் நடக்கிறப்ப அந்த ஊழல் இதுவரைக்கும் நடந்த ஊழல் 10 ரூபா பாலாஜின்னு எல்லாரும் கூப்பிட்டாங்களா? டாஸ்மார்க்கில் ஊழல் நடக்குதுன்னு சொன்னாங்களா? முன்னாடி கள்ள சாராயத்தை வந்து மிக்ஸ் பண்ணி கள்ள சரக்கு ஓட்டினாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்து, இல்லை இந்த பாட்டில் அது உருவி மூடியை கலட்டி நல்ல சரக்கு எடுத்துக்கிட்டு அதில் வச்சு தண்ணியை கிண்ணியை ஊற்றி ஆல்கஹாலை ஊற்றி மூடி வச்சு கள்ள சரக்கு தான் வித்துட்டு இருந்தான். இன்னைக்கு கள்ள சரக்கு விற்கல, சரக்கையே கள்ளத்தனமாக விற்கிறான். துரைமுருகன் அவர்களே சொல்லியிருக்காரு, சரக்குக்கு போதை இல்லைன்னு கள்ள சாராயத்தை நோக்கி. ஆமாம், இது உங்க அமைச்சர் சொல்லிட்டான். உன் அமைச்சரில் நிதி அமைச்சராக இருந்த ஒரு மனிதன் சொல்கிறான், டாஸ்மார்க்கில் 40,000 கோடி வருமானம் வந்துச்சுன்னா அதே அளவுக்கு பணம் வெளியில் உள்ளே வராமல் டாஸ்மார்க் நிறுவனத்துக்குள்ளாமல் வெளியே போய் சுற்றிட்டு பிடிஆர் பழையவச்சன் யார் சொன்னாரா? அப்போ கூப்பிட்டு நீ ஒரு தலைமை பொறுப்பில் நீ தான் 32 அமைச்சருக்கும் தலைவன். உன் தலைமையில தான் அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அப்போ 32 அமைச்சர்களுக்கும் தலைமை பொறுப்பை வைக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஆயத்தீர்வுத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களை, நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்காமல் 10 ரூபா மேலே வாங்கக்கூடாது எவனோ அதை கண்ட்ரோல் பண்ண அமைச்சரை கட்டுப்படுத்தாத முதலமைச்சர் இதில் வந்து உற்பத்தி ஆலைகள் நம்ம கொடுக்கக்கூடிய இன்டென்ட்டுக்கு மீறி சரக்கு தயாரிக்கிறாங்க, தகவல் வந்துகிட்டு இருக்கு, இது என்னன்னு ஆய்வு செய்து அதை தடுத்து நிறுத்துங்கள் சொன்னாத முதலமைச்சர், பில்லிங் சிஸ்டத்தை கொண்டு வராத முதலமைச்சர், விலைப்பட்டியல் வைக்க அறிவுறுத்தாத முதலமைச்சர், பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேலே கஸ்டமர்கிட்ட திருடி திங்கிறாங்கிறது தெரிஞ்சும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சர், தன் மனைவியினுடைய ஸ்ப்ரிங் வாட்டர் கம்பெனியை பாரில் ஊற்றி கொடுக்குறாங்கன்னு எல்லா யூடியூபரும் பேசி காரி துப்புனா அதை கண்டுகொள்ளாத முதலமைச்சர், பார் லைசன்ஸ் வந்து ஏலம் எடுத்து விட்டு ஏலப்பணத்தை திருப்பி மாதம் கட்டாமல் பார் லைசன்ஸை கேன்சல் செய்ய வைத்து திரும்ப பாரை நாங்களே நடத்துறது போல பாரை நடத்திக்கிட்டு கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாருன்னு எல்லா சேனல்லையும் எல்லாரும் பேசுகிறான். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் காண்டும் காணாமல் போன முதலமைச்சர் குற்றவாளி இல்லையாமா? குற்றவாளி தானே. ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் தப்பு பண்ணுறான், அந்த வாத்தியார் வந்து பாலியல் தொந்தரவில் ஈடுபடுறான், அவன் பிரச்சனை பண்ணுறான், அந்த பாலியல் குற்றவாளியை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட்டுக்கு ஹெட்மாஸ்டருக்கு தெரியுது, ஹெட்மாஸ்டர் அந்த வாத்தியாரை காப்பாற்ற போராடினா அந்த ஹெட்மாஸ்டரும் A1 குற்றவாளி தான். அதே போல தான் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அமைச்சர் ஒருவர், அவர் துறை சார்ந்து இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, இவ்வளவு அநியாயங்கள் நடந்த பிறகும் அந்த அமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் இதே முதலமைச்சர் குற்றம் சாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு இதே துறையை கொடுக்கிறார் என்றால் A1 குற்றவாளி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? ரகுபதி இதுக்கு என்ன பஞ்சாயத்து சொல்றாரு? அவர்கிட்ட கேட்குறாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டு சொல்றாங்களே, அதை பற்றி என்ன பண்ணுறது? இளம் விதவைகள் அதிகமாகிறதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தங்கிறாரு. கனிமொழி அக்கா போன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு, எடப்பாடி ஆட்சியில் என்ன பேசிச்சு, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, டாஸ்மார்க் அளவு அதிகமாக பேசுனீங்கல்ல, உன் கட்சி தலைவனோட தங்கச்சி தானே இது, அப்போ அந்த அம்மாவுக்கு இதே பதில் பொருந்துமா பொருந்தாதா? அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லணும்ல.
பைத்தியமாட்டம் பேசிட்டு இருக்கார் சட்டத்துறை அமைச்சர். அவர் சட்டத்துறை அமைச்சர் இல்லை, அவரே ஒரு குற்றவாளின்னு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. எப்படி அந்த வழக்கு இங்கே நடக்கும்? இவர் தான் அமைச்சர், இவர் அமைச்சர்கள் ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கார். முதலமைச்சர் கீழே உள்ள டிவிஎஸ்சி இவர் மேலே வழக்கு போட்டிருக்குது, வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அவங்க எப்படி வழக்கு நடத்துவாங்க? நான் பிஜேபி தலைவர்களுக்கு முக்கியமான கோரிக்கை இந்த கட்டத்தில் வைக்கிறேமா, முக்கியமான கோரிக்கை இந்த கட்டத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தமிழக அமைச்சர்கள் மீது நடக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் தனித்தனியாக பெட்டிஷன் போட்டு ஆளுங்கட்சியாக இங்கே இருக்கிறார்கள், இதே காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த அரசு வக்கீல்கள் ஆளுங்கட்சி மினிஸ்டர்களுக்கு எதிராக அமைச்சர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய வழக்குகளை இவர்கள் ஒழுங்காக கையாள மாட்டார்கள், நேர்மையாக கையாள மாட்டார்கள். வேறு மாநிலத்திற்கு அனைத்து அமைச்சர்கள் மீதும் இருக்கும் வழக்குகளையும் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும்னு டிரான்ஸ்ஃபர் ஓபி பெட்டிஷன் போடணுங்கிறேன். நான் பொதுநல பெட்டிஷனாக போடணும். ஏன்னா இவனுங்க எல்லாருமே கூட்டு சதியில் செஞ்சுக்கிட்டு எல்லாருமே கொள்ளையடிக்கிறாங்க. ரகுபதி மேலே கேஸு, தங்கந்தன்னரசு மேலே கேஸு, இவர் மேலே பொன்முடி மேலே சொத்து குவிப்பு வழக்கு, KKSSR மேலே சொத்து குவிப்பு வழக்கு, எல்லாருமேலேயும் வழக்கு இருக்குது. ஏவாவேலு மேலே வழக்கு இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஊழலில் மாநில அரசும் ஒரு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நேர்மையாக நடக்கும்? இதெல்லாம் எப்படி உண்மையாக நடக்கும்? இதற்கெல்லாம் காரணகர்த்தா முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளி, முதலமைச்சர் தான் கல்பிரிட், முதலமைச்சர் தான் ஊழல் குற்றவாளினா எந்த மாற்று கருத்தும் அதில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ரகுபதி அவர்கள் இன்னும் ஒன்று கேட்குறாரு, நீங்கள் ஸ்டாலின் அவர்களை வந்து A1 குற்றவாளின்னு சொல்கிறீங்க, அப்படி பார்த்தா நாங்கள் வந்து மோடி அவர்களை A1 குற்றவாளின்னு சொல்லலாமா அப்படின்ட்டு கர்நாடகாவில் வந்து 40% கமிஷன் கவர்மெண்ட் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எடியூரப்பாவோ இல்லை பசுவராஜ் பொம்மை அவர்கள் மேலே நீங்கள் EDயை ஏவி விட வேண்டியதானே, ஏன் இங்கே மட்டும் விடுறீங்க, அங்கே ஏன் நீங்கள் விடலை? அப்போ வந்து மோடி அவர்களையும் நாங்கள் A1 அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கேட்குறேன். அங்கே அது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதா, எஃப்ஐஆர் போடப்பட்டதா, அந்த எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ண சொன்னாங்களா? அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்களை தனது அமைச்சர்களை மோடி வச்சிருக்காரா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா? யாராச்சும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அமைச்சரை உள்ளே வச்சுருக்காங்களா? இடி ரைட் பண்ணி செம்மண் கடத்தல் ஊழலில் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்கான் பொன்முடி பையனும் சேர்ந்து இடி விசாரணைக்கு போயிட்டு வந்தாங்களே, அப்படி யாரும் கர்நாடகாவில் போயிட்டு வந்துருக்காங்களா? அப்படி யாரும் மத்திய அமைச்சரவையில் போயிட்டு வந்துருக்காங்களா? அப்படிப்பட்டவர்களை அமைச்சரவையில் வச்சிருக்காரா திரு மோடி அவர்கள்? பைத்தியக்காரத்தானே தானே அது. எதையாச்சும் மோடியை பிடிச்சி எதுக்கு இருக்கிற? உனக்கு வெக்கமான சூடு சொன்னாலும் உப்பு போட்டு தானே சோறு திங்கிற ரகுபதி, உப்பு போட்டு தானே சோறு திங்கிற நீ. அதிமுக வந்து JJ இன்ஜினியரிங் காலேஜில் ஜெயலலிதா பேரில் கட்சி ஆரம்பித்த, திரும்ப போய் கருணாநிதி குடும்பத்துக்கு காவடி தூக்கிட்டு இருக்கிற. இது ஒப்பீட்டளவில் இது சரியாக இருக்காமா? கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் இருந்தார், இவர் 40% கமிஷன் வாங்கினார், அவர் மேலே இடி ரைடு இருக்குது, இல்லை மாநில ஊழல் தடுப்பு பிரிவு வழக்கு போட்டிருக்கு, அந்த வழக்குக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், அவரை திரும்பவும் மோடி அவர்கள் அமைச்சராக்கிட்டாரு அப்படின்னா நீ சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அப்படி ஒருத்தரை காட்ட முடியுமா? ஒரு வழக்கை சொல்ல முடியுமா? ஒரு மாநிலத்தில் சொல்ல முடியுமா? பைத்தியக்காரன பேசிட்டு இருக்காரு வந்தாலே. அவர் சொல்ற கருத்தே வந்து யாராவது வந்து இப்போ பாஜகவுக்கு எதிராக எந்த மாநிலத்தில் எந்த அரசு இருக்கோ அந்த அரசை வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க. இப்போ டெல்லியில் வந்து லிக்கர் ஸ்கேமுக்கு வந்து மணி சிசோடியா வந்து பாஜக இழுக்க பார்த்தாங்க, அவர் வரமாட்டான்னு தெரிஞ்சு கேஸ் போட்டாங்க. செந்தில் பாலாஜியும் பாஜக அழைத்தது, அவர் போகமாட்டான்னு நிராகரிச்சதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் போடுறாங்க. ஆமாம், செந்தில் பாலாஜி வந்து காந்தி, காமராஜர், கக்கனு இவரை பிஜேபி கூப்பிட்டாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது நீங்கள் தானே. செந்தில் பாலாஜியோட சொந்த ஊரில் நின்றுக்கிட்டு செந்தில் பாலாஜி கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாரு, ஏழை பாலைகள்கிட்ட வேலை வாங்கி தரன்னு லட்சமாக வாங்கியிருக்காரு, அவர் கல்பிரிட்டு. அவன் தம்பி வந்து இங்கே இருந்துட்டு ஆள் கடத்தல் வேலையிலேருந்து சாராய கடத்தல்லேருந்து மண் கடத்தல்லேருந்து எல்லாத்தையும் பண்ணுறான். அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பணும், அவங்க 2 பேரையும் ஊழல் வழக்கை தண்டிக்கணும்னு இதே முதலமைச்சர் MK ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எல்லாரும் போய் பேசுகிறாங்களா இல்லையா? அவங்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டது அவன், அவங்களுக்கு 2 போர்ட்போலியோ கொடுத்தது அவன். உடனே மணிஷ் சிசோடியா பிஜேபி கூப்பிட்டாங்க, ஆதாரம் இருக்கா? செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க, ஆதாரம் இருக்கா? செந்தில் பாலாஜிட்ட ஒரு ஆள் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பிஜேபி கமலாலயம் வாசல் பக்கம் விடுவோமா? கல்லை கொண்டு நாங்கள் அடிப்போம், தொண்டை அடிப்போம் கல்லை கொண்டு. செந்தில் பாலாஜி போல ஆட்கள் கட்சிக்குள்ள வந்தா. செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று டெல்லி போயிட்டு வந்திருக்காரு, அது ஒரு எங்க போய் யாரு காலில் விழுந்துட்டு இருந்தான்னு யாருக்கு தெரியும்? காலையில் விழுந்து அப்போ பாஜக அவங்களுக்காக பண்ணி கொடுக்கும். பாஜக தலைவர்களை பார்த்தாரா, இல்லை தலைமுறையாக இருக்கிற தம்பி எங்கேயாச்சும் வர சொல்லி போய் பார்த்தாரா, டெல்லி போகிறோன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் போனாரா, இல்லை சின்ன வீடு செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வந்திருக்காரா? யாருக்குமா தெரியும்? இல்லை ஒரு அமைச்சரை பார்த்து அந்த மாதிரியான கருத்து வைக்கிறது நம்ம என்ன தெரியும்? அவர் ஒன்றும் சொல்லல. இல்லை இப்போ அதே மாதிரி சேகர் பாபு அவர்களும் சொல்கிறார், நேற்று அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே வச்சப்போ சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் 6 மணி ஆயிடுச்சு, 5 மணிக்கு டாஸ்மார்க் மூடுவாங்க, எங்களை வெளில விடன்னு கேட்டபோது சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு, ஒரு தலைவர், ஒரு மாநில தலைவராக இருக்கார், ஒரு 5 மணி நேரம் அவரால் உட்கார முடியாது அப்படின்னு சேகர் பாபு கேட்குறாரு.
மூலகட்ட முட்டாள்கள் தான் இப்படி சொல்லுவாங்க. இது ப்ரிவென்ஷன் அரெஸ்ட்டு. நீங்கள் போராட வச்சு போராட்ட களத்துக்கு வந்து போராடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கைது செய்யலை, வீட்டை விட்டு வெளியே வந்துமே அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ பாதுகாப்பு கருதி ப்ரிவென்ஷனாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. பாதுகாப்பு கருதி ப்ரிவென்ஷனாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா இந்த அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அலுவலகம் இயங்கும் நேரம் வரைக்கும் தான் நீங்கள் உள்ளே வச்சுருக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. அப்படி பார்த்தா அந்த அலுவலகம் 5:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுருக்கிறதும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதும் முறை இல்லைன்னு சொல்கிறோம். அண்ணாமலை இதை கேள்வி கேட்டார். அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பதில் இல்லை. 6 மணிக்கு மேலே பெண்களை காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடாது, மேஜிஸ்ட்ரேட்டில் கூட நிப்பாட்டணும். ஒரே நாங்கள் இருந்தோமா, அண்ணாமலை ஐயாவோட நான் இருந்தோமா, மாநில தலைவரோட அரெஸ்ட் ஆகி நானும் அவர் கூட தான் இருந்தேன். அன்னைக்கு ஒரே ஒரு போலீஸ்காரமாக இருந்துச்சு. அது ஃபேன் காத்தில் பறந்து போயிடும். அந்த அம்மா பாவம், ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்க ஒரு 25-26 வயசு தான் இருக்கும் அந்த போலீஸ்கார அம்மாவுக்கு. அவங்க ஒத்த போலீஸ் தான் இருந்தாங்க, லேடிஸ். 25 பெண்கள் இருந்தாங்க. 25 பெண்களுக்கு ஒரு மகளிர் காவலரா? அவங்கள கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த 10 நிமிஷம் 10 லேடி போலீஸ் வராங்க. திரும்ப கேட்குறாரு, 6 மணிக்கு மேலே எங்களை உள்ளே வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறார். இல்லை எஃப்ஐஆர் போடுங்க, எங்களை கொண்டு போய் மாஜிஸ்ட்ரேட்டை நிப்பாட்டுங்க, நாங்கள் மாஜிஸ்ட்ரேட்டை இதே வாதத்தை வைக்கிறோம், நாங்கள் வெளியே வந்துக்கிறோம், இல்லை ஜெயிலுக்கு போகிறோம். எங்களை பார்த்து கேட்டார், நம்ம ஜெயிலுக்கு அனுப்புனா போவீங்களான்னு, போவோமான்னு கேட்டார். போவோன்னு சொன்னோம். 15 நாள் ரிமாண்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். 15 நாள் ரிமாண்ட் பண்ணி உள்ளே உட்காருவோன்னோம். வழக்கு நடத்துவோன்னு சொன்னோம். நாங்கள் தயாராக தான் இருந்தோம். மாஜிஸ்ட்ரேட்டை அழைச்சிட்டு போன்னு சொன்னோம். அது என்ன தப்பு? நீதிபதிக்கிட்ட அழைச்சிட்டு போன்னு கேட்குறோம். ஒரு 7 மணி நேரம் கூட ஜெயிலில் இருக்க முடியாதான்னு கேட்குறாரு. நாங்கள் வாழ்நாள் முழுசு இந்த நாட்டை காப்பாற்றுறது ஜெயிலில் இருக்க தயாராக இருக்கோம். உங்களாட்டம் 10:30 மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிட்டு 11 மணிக்கு பீச்சில் போய் 2 ஏர்கூலர் 2 மனைவிகளோட இங்கே யாரும் உண்ணாவிரதம் இருக்கல பிஜேபியில். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சர்க்காரியா இதில் மிசா சட்டத்தில் உள்ளே போனார். மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டார். வேற ஏதோ வழக்கில் அதை என்னன்னு சொல்லக்கூடாது, நம்மள்ட்ட ஆதாரம் இல்லை. ஆனால் ஆதாரங்கள் பல பேர் பல பொது மேடைகளிலே பேசியிருக்கிறாங்க. ஸோ வேற ஒரு வழக்கில் மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டவர் மு க ஸ்டாலின். அதற்கு அமைக்கப்பட்ட கமிஷன் ரிப்போர்ட் இருக்கு, ஷா கமிஷன் ரிப்போர்ட்டு. ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல மிசா கைதிகள் பட்டியலில் திரு மு க ஸ்டாலினுடைய பேரே இல்லை. அவர் எப்படி மிசா கைதி ஆவாரு? அவங்க மனைவி கர்ப்பமா இருக்கிறப்ப, கல்யாணம் முடிஞ்சப்ப இவர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாரு. அண்ணாமலையால 7 மணி வரைக்கும் கூட ஜெயிலில் இருக்க முடியல. நீ எத்தனை தடவை ஆசிட் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனேன்? உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? குற்றவாளிகள் பட்டியலில் லிஸ்ட்ல இருந்தவர் தான் நீனு. இன்னைக்கு நீ அமைச்சராக இருந்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? மிசா காலத்தில் ஜெயிலில் இருந்தவர், கல்யாணமானதே ஜெயிலுக்கு போனவர், மிசாவிலே ஒரு கைது பண்ணான்ங்கிறான். மிசா குற்றவாளியே இல்லை மு க ஸ்டாலின். அப்புறம் எப்படி மிசாவில் உள்ள போனாரு? ஏதோ தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவர் தானே மு க ஸ்டாலின். அவரு போகலாம். அண்ணாமலை என்ன தப்பு பண்ணாரு? அவர் போராட்ட காலத்துக்கு வந்தாரா? கல்லெடுத்து அந்த தாளமுத்து நடராஜன் மாளிகை அடிச்சு உடைச்சாரா? இல்லை தொண்டர்களை விட்டு அடிக்க சொன்னாரா? 10 பஸ்ஸை கொளுத்தப்பட்டதா? 100 கடைகள் உடைக்கப்பட்டதா? ரோட்டை நோண்டி போட்டோமா? மரத்தை வெட்டி போட்டோமா? நாங்கள் என்ன செஞ்சோம்? எங்களையா போராட்ட காலத்துக்கு விடாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க. இப்போ நாங்கள் தாளமுத்து நடராஜன் மாளிகை முற்றுகையிட போகிறோன்னு அறிவிச்சாச்சு. அதுக்கு பர்மிஷன் கேட்டாச்சு. தாளமுத்து நடராஜன் மாளிகை எக்மோரில் இருக்குது. அங்கே டாஸ்மார்க் தலைமை அலுவலகம் மட்டும் இல்லை, இங்கே ஏகப்பட்ட அலுவலகங்கள் இருக்குது. இங்கே நீங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறப்ப பப்ளிக் இது பெரிய நியூசன்ஸாக போயிடும். அங்கே நாங்கள் அனுமதி தர மாட்டோம். ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கிட்ட போராடுங்க, வள்ளுவர் கோட்டத்திட்ட போராடுங்க, இல்லை ட்ரிபிளிகரில் விருந்தினர் மாளிகைத்தால போராடுங்க, அங்கே நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் தரணும் நீங்கள் சொல்லி அதை நாங்கள் மறுத்து நாங்கள் தாளமுத்து நடராஜன் மாளிகையில் தான் போராடுவோம் நாங்கள் போயிருந்தா நீ அரெஸ்ட் பண்ணுவேன். 8 மணிக்கு தமிழிசேக்காவை அரெஸ்ட் பண்ணுறானுங்க, 9 மணிக்கு வினோத் பி செல்வத்தை அரெஸ்ட் பண்ணுறாங்க. போராட்ட களத்துக்கே வரல. 11 மணிக்கு அண்ணாமலை ஐயா வீட்டை விட்டு கிளம்புறாரு. அவர் வீட்டை விட்டு வெளியே மெயின் ரோட்டுக்கு வச்சு அரெஸ்ட், நடு ரோட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறீங்க. வானதி அக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டு தங்க வைக்க இடம் இல்லாமல் லோலோன்னு சுற்றுறீங்க. ஒரு நாய் ஏறக்கூடிய வண்டியில் எடுத்து ராஜா அண்ணனை ஏற்ற பார்க்குறீங்க. ஸ்கூல் வேனெல்லாம் எடுத்துகிட்டு பிடிக்கிறானுங்கம்மா. எங்கேயாச்சும் நடந்திருக்குமா? அண்ணாமலை அவர்களும் ஸ்கூல் வேனில் பிடிச்சி தலைவர்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ஸ்கூலோட பேர் புகழ் என்ன வருது? அந்த ஸ்கூல் அந்த மாணவர்களை ஏற்றிட்டு போமா, அண்ணாமலை ஏற்றிட்டு போமா, ராஜா சாரை ஏற்றிட்டு போமா? எதுக்கு அதை பயன்பட மிரட்டி தானே அழைச்சிட்டு வந்தீங்க? மிரட்டிருக்கீங்க. ஸ்கூல் நிர்வாகத்தை மிரட்டி ஸ்கூல் வாகனத்தை அழைச்சிட்டு நீங்கள் பிஜேபி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறீங்க. போக்குவரத்து காலங்கள் பஸ் இருக்கா இல்லையா? போக்குவரத்து கழகம் பஸ் எடுத்து அதனால நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும்.
தங்க வைக்க இடம் இல்லை, கல்யாண மண்டபம் இல்லை, தங்க வச்ச கல்யாண மண்டபத்தில் தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கழிவறை வசதிகள் இல்லை, பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கல, அவங்க சரியான நேரத்தில் இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கான சௌகரியம் செஞ்சு கொடுக்கல. நீ என்ன கவர்மெண்ட் நடத்துகிற? இந்த கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி இப்படி வச்சாக்கா நாங்கள் விடிய ஜெயிலில் இருக்கணுமா? ஆனால் இந்த போராட்டம் வந்து முதலமைச்சருக்கு கால் தூசுக்கு சமம்னு தான் சேகர் பாபு அவர்கள் சொல்கிறார். நீயே கால் தூசுக்கு சமம். நீ தமிழ்நாட்டு மக்களின் கால் தூசுக்கு சமமான மனிதன் சேகர் பாபு. கோயில் சொத்தை கோடி கோடியா கொள்ளையடிச்சு, கோயில் சொத்தை சூறையாடி, கோயிலை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் நீ பேசக்கூடாது. எனக்கு முதலமைச்சர் மு.க. ஏன் காலு தூசுக்கு சமையா? நீ ஏன் காலு தூசுக்கு சமம்? அண்ணாமலை காலுக்கு தூசு சமம் இல்லை, ஏன் காலு தூசுக்கு சமம் சேகர் பாபு. நான் நேர்மையானவன், நீ நேர்மையானவன் சொல்ல முடியுமா? நீ நேர்மையானவன் ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நீ நேர்மையற்றவன்னு டி.ஆர். ரமேஷ் பக்கமா ஆவணங்கள் வச்சிருக்காரு. உன் மேல 100கணக்கான வழக்கு உன் அமைச்சரவை நோக்கி போட்டிருக்காரு. ரங்கராஜன் அவர்கள் 100 வழக்குகள் உன் அரசாங்கத்தை எய்த்து போட்டிருக்காரு. நீ அமைச்சரா இருக்கிற அமைச்சரவை எய்த்து, அமைச்சர் பதவியை எய்த்து வழக்கு போட்டிருக்காரு. HRNC எய்த்து வழக்கு போட்டிருக்காரு. நீ என்ன தூய்மையானவனா? நீ நேர்மையானவனா? எங்க பிஜேபியோட அடிமட்ட தொண்டனின் கால் தூசியில் ஒட்டிட்டு இருக்கிற அழுக்குக்கு கூட திமுகவினர் யாரும் சமம் கிடையாது. நேற்று கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டதுமே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்கள். கொடுக்கும்போது அவர் விஜய் அவர்களை பற்றின விமர்சனம், புஷியாந்த் அவர்கள் போட்ட அந்த அறிக்கையை பற்றி பேசுகிறார். விஜய் அவர்களை ஒரு சினிமா நடிகர், அவர் நீங்களும் ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி அவர் கொச்சையாக பேசுனது சரின்னு தோணுது. ஏமா, நாங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்ப திமுககாரன் திட்டினான், அதிமுககாரன் திட்டினான், அண்ணாமலை திட்டினாரா? வரட்டும், வரவேற்கிறோம். வரவேற்பும் இன்னொரு பிளேயர் இருக்கட்டும், மக்களுக்கு சாய்ஸ் இருக்கட்டும், விஜயன் நான் வருவதை நான் வரவேற்கிறேன் மனப்பூர்வமானு சொன்னவர் தலைவர் அண்ணாமலை. நாங்களும் திமுகவும் கூட்டணின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு புஷியானது. அவர் புஷியானது இல்லாமல் அவர் புஷ்ஷானது. அவர் பத்திரிகையாளர்களை செஞ்சு 84ன்னு சொல்ல சொல்லுங்கம்மா, 84ன்னு சொல்ல சொல்லுங்க. புஷியானந்த 84ன்னு சொல்கிறான். அவன் அறிக்கை விடுறான். அவன் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர். ஒரு பத்திரிகையாளர் செய்கிறான், 3 நிமிஷம் பிரஸ் மீட் பண்ணுறான், 3 நிமிஷத்தில் 48 மிஸ்டேக் பண்ணுறான் தமிழில் சொல்கிறதுக்கு. மாண்புமிகு பாராளுமன்ற தொகுதின்னு கேள்விப்பட்டீங்களா? ஏதாச்சும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் கேள்விப்பட்டிருக்கீங்க, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, மாண்புமிகு கவர்னர் கேள்விப்பட்டிருக்கீங்க, மாண்புமிகு பாராளுமன்ற தொகுதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 84 எப்படிமா சொல்லுவீங்க? 84. இவன் 84ன்னு சொன்னான். இவன் ஒரு அறிக்கை விடுறான், பிஜேபி திமுகவும் கூட்டு. இல்லை, நீ தான்டா கூட்டு. இதை நான் இன்னைக்காமா சொல்கிறேன். திமுகவோட பி டீம் தான் விஜய். கிறிஸ்துவ மிஷினரிகளும் திமுகவும் சேர்ந்து தான் விஜயை களமிறக்கி இருக்கிறார்கள். இதை நான் எத்தனை 100 தடவை சொல்லியிருக்கேன். நான் கிறிஸ்துவ மிஷினரிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுக ஆட்சியில் இருக்கணும், இல்லை திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கி விஜய் அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலோ ஆட்சி கட்டலுக்கோ வரணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்பாவை என்ன சொன்னார்? நீங்கள் போட்ட பிச்சை தான் எங்கள் ஆட்சின்னாரு. நாங்கள் போட்ட பிச்சை தான் இந்த ஆட்சினாரு ஒரு பாதிரியார். 2 டேலி ஆகி போச்சா? நான் கிறிஸ்துவன் என்பதில் பெருமை கொள்கிறேன்னாரு மு.க. ஸ்டாலின் மகன். அல்லோலியா பாபு, சேகர் பாபா அல்லோலியா அல்லோலியான்னு கத்தினார். ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு அல்லோலியா கோஷத்தை பொது மேடையில் போட்ட சேகர் பாபு தூசு இல்லமா, அழுக்கு இல்லமா, அதை விட கேவலம் பிடித்த மனிதன். போட்டாரா இல்லையா? அப்ப கிறிஸ்துவரின் பேக்கப்பில் தான் இந்த ஆட்சி நடக்குது. இவர் எங்கேருந்து வராரு? ரோமன் கத்தோலிக் கிறிஸ்துவ வட்டாரத்திலேருந்து வராரு, லைலா காலேஜோட இன்புட்லேருந்து வராரு, லைலா காலேஜ் கொடுக்குற ஃபண்டிங்லேருந்து இவர் கட்சி நடத்திட்டு வர்றாரு. 2 பேரும் ஒன்று. கமலஹாசனை என்னை இறக்கி விட்டாங்க, 3% ஓட்டை பிரித்து 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ விஜயை இறக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்கு இவர்களுடைய அதிருப்தி பெருகி போயிடுச்சு. ஆட்சியை பற்றியான தப்பான அபிப்பிராயம் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. அப்போ நமக்கு இன்கம் இது ஆட்சி மேலே அதிருப்தி வந்து அதிகமாகிடுச்சு. அதை உடைக்கணும்னா அது ஒன்று சேர்ந்துடக்கூடாது, அது பிஜேபி நோக்கி போயிடக்கூடாது, என்டிஏ நோக்கி போயிடக்கூடாது, சீமானை நோக்கி போகக்கூடாது, அதிமுகவை நோக்கி போயிடக்கூடாது. அந்த நமக்கு எதிரான வாக்குகள் சிதறணும், சிதறடிக்கிறதுக்காக விஜய் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. விஜயோட கொள்கை என்னமா? நீட் எதிர்ப்பு. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், இந்த புஷ்ஷானதுக்கு பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். 2021 மேக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? தமிழில் மத்திய அரசு தானே கூப்பிட்டீங்க, மானங்கட்ட பயலோலா. இப்போ என்ன உங்களுக்கு ஒன்றிய அரசு வந்திருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளராக 2014 இருந்தப்ப போய் நரேந்திர மோடியை சந்திச்சுட்டு வந்தார்ல விஜய்.
அப்போ அவருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, மத்திய அரசா, ஒன்றிய அரசா? 2021 ஒன்றிய அரசுன்னு சொன்னது யாருமா? இந்த திராவிட ஸ்டாக் முதலமைச்சர். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒன்றிய அரசுங்கிறான். ஒன்றிய அரசுன்னு எவெல்லாம் 2021க்கு பிறகு சொல்கிறானோ அவன் அத்தனை பேரும் இந்திய தேசிய விரோதிகள், பிரிவினைவாதிகள், அர்பன் நக்சல்ஸ். 2021க்கு முன்னாடி நீ ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உன்னை போராளியா, உன்னை சமூக போராளியா, உன்னை பத்திரிகைக்காரனா, உன்னை சமூக செயற்பாட்டாளராக நாங்கள் ஏற்றுக்கிறோம், அரசியல்வாதியாக ஏற்றுக்கிறோம். 2021க்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அத்தனை பேரும் ஆன்டி இண்டியன். ஏன் சொன்ன நீனு? நீட்டு எதிர்ப்பு, ஒன்றிய அரசு, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, சிஐஏ எதிர்ப்பு, திமுகவோட அஜெண்டா தான் நீ சொல்லிட்டு இருக்க. பெரியார் கொள்கை தலைவன், கொள்கை தலைவனை போட்டு ஒருத்த போட்டு காலில் போட்டு மிரி 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 மிதிச்சு பிதிக்க எடுத்துட்டான். ஒரு மாதம் வாய் திறந்தான் இந்த விஜய், வாய் திறந்தான் இந்த புஷி ஆனந்த். ஆனால் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு துள்ளி குச்சிட்டு வரான். புரியுதா உங்களுக்கு? மத்திய அரசு சொல்லிவிட்டா அம்பேத்கரை பற்றி ஒன்றுமே தப்பாக சொல்ல அமித்ஷா ஐயா. நீங்கள் அம்பேத்கருக்கு துரோகம் பண்ண துரோகிகள், நீங்கள் அம்பேத்கருக்கு துரோகம் பண்ண துரோகிகள். அவரை பாராளுமன்ற தேர்தலில் தோக்கடிச்சிங்க, சட்டமன்ற தேர்தலில் தோக்கடிச்சிங்க. அவரை வந்து சாட்டையால் அடிப்பது போல, நேரு சாட்டையால் அடிப்பது போல சித்திரம் வரைஞ்சிங்க. நீங்கள் எல்லாம் அண்ணா அம்பேத்கருடைய விரோதிகள், துரோகிகள். நீங்கள் அண்ணா அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதை விட தெய்வத்தின் பெயரை உச்சரித்தாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொன்னார். இவ்வளவுதானே சொன்னாரு. அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டாருன்னு திமுக சொன்னான். அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டாருன்னு விஜய் சொன்னார். ஆனால் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார் நிர்மலா சீதாராமன். அவர் சொன்ன இருமொழி கொள்கையை ஏன் நீங்கள் வந்து செய்ய மாட்டேங்குன்னு கேள்வி கேட்கிறார். கேட்டாரா? ஹிந்தி எதுக்கிறவனை பிடிச்சி உள்ள போடுன்னு சொன்னது யாரு? இந்த தமிழ் சனியன்ட்ட என்ன இருக்கு? இந்த தமிழ் சனியை வளரணுங்கிறதுக்காக நான் ஹிந்தியை எதுக்கல. எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுங்க, பொண்டாட்டிட்டு ஆங்கிலத்தில் பேசுங்க, வீட்டு வேலைக்காரிட்டு ஆங்கிலத்தில் பேசுங்க, தமிழை படிச்சா உருப்பிட முடியாதுன்னு பேசின ஈவே ராமசாமி உனக்கு கொள்கை தலைவனா? அதாவது சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவரால் தான் இங்க வந்து என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு விஜய் பட்டியல் போட சொல்லுங்க. அதான் சொல்றேன், குழந்தை திருமணம், அது மாதிரி குழந்தை திருமணத்தை எய்த்தது யாரு? குழந்தை திருமணத்தை எய்த்து முதல் போராடியாதாரு எந்த வருஷத்துல தெரியுமா விஜய்க்கு? தெரியுமா விஜய்க்கு? போற போக்குல குழந்தை திருமணத்தை அவரே ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணாரமா? இவருக்கு 30 வயசுல கல்யாணம் ஆச்சு இல்ல? 30 வயசுல புள்ள பிறந்திருந்தா 76 வயசுல அந்த பிள்ளைக்கு என்ன வயசாயிருக்கும்? 46 வயசாயிருக்குமா? ஆனா 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணார. குழந்தை திருமண சட்டம் என்னாச்சு? குழந்தை திருமணத்தை ஏதோ போராடினாரு. அவர் 78 வயசுல ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணார்ல. அப்ப அவர் எப்படி குழந்தை திருமணத்தை எய்த்தது நீ ஏத்துக்கிற? வேற என்ன செஞ்சு விட்டாரு? அதே மாதிரி சமூக நீதியை சொல்ல வராங்களா? அதுவும் சமூக நீதி சொல்லி வந்தாங்க. நாகப்பட்டினத்து பக்கத்துல ஒரு கிராமம், அங்க 36 தலித்து மக்களை வந்து உயிரோட எரிச்சு கொன்னுட்டாங்க. அதுக்கே அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. 3 மாசம் கழிச்சு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? கூலி உயர்வு வேணும்னா நீ போய் முதலாளிகிட்ட பேசுவியா? உண்டி குழிக்கு சோறு திங்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனோட போய் பேசுவியாடா? கொடுக்குற கூலியை வாங்கிட்டு வேலை செய்ய வேண்டியதானே? அப்படி தானே பேசினாரு. அவன் சமூக நீதியா? தலித்த பட்டியலின மக்கள் என்னை மன்னிக்கணும் இந்த வார்த்தையை சொல்றதுக்காக. இது என்னுடைய வார்த்தை அல்ல. இது வந்து ஈவே ராமசாமி நாயக்கோடைய வார்த்தை. பறச்சியும் பல்லனும் ட்ரெஸ் உடுத்துறதுனால, துணி உடுத்துறதுனால தான் துணி விலை ஏறி போச்சுன்னு சொன்னவர் ஈவே ராமசாமி நாயக்கர். அவர் சமூக நீதி காவலரா? உனக்கு என்னடா செஞ்சார் பெரியாருங்க? என்ன செஞ்சார்னு விஜயை பட்டியல் போட சொல்லுங்க. மேடை கிடைக்கிறப்ப அந்த சந்தர்ப்பத்துக்கு என்ன உண்டு அதை உளறிட்டு போயிடுவான். அந்த ஆளோட உண்மை முகம் என்ன? இந்த 21ஆம் பக்கத்தில் ஈவே ராமசாமி என்ன பேசியிருக்காரோ திமுகவை பற்றி, அது அப்படியே விஜய்க்கும் பொருந்தும். ஏன்னா திமுக காரன் என்னென்னலாம் கொள்கை வச்சிருக்கானோ அத்தனை கொள்கை விஜய் வச்சிருக்காரு. அதனால விஜய்க்கும் அது பொருந்தும். 21ஆம் பக்கம் பொருந்தும். ஓட்டுக்காக எதை வேணாலும் செய்வானார்ல, பொண்டாட்டியை கூட கொடுத்துருவானார்ல, அது விஜய்க்கும் பொருந்தும். பெரியாரை தலைவனாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் 21ஆம் பக்கம் பொருந்தும். அதே மாதிரி அண்ணாமலை இன்னும் ஒரு கருத்து சொல்றாரு. 30 வயசுல விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, 50 வயசுல இப்போ இதுக்கு வராரு அப்படின்னு. அப்படி பார்த்தா விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஒரு 50-60 வயசு அந்த காலத்துல அவங்க வராங்க. அப்ப இவரை வந்து பேசணும் அப்படின்னு பேசும்போது இந்த தலைவர்களையும் கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? மேடம், இது வந்து விஜயகாந்த் அரசியல் கட்சி தான் ஒரு 50 வயசுல பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அரசியல் பேசினாரா இல்லையா? கட்சி ஆரம்பிக்கும்போது அரசியல் பேசினாரா இல்லையா?
எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொடியை பிடிச்சிட்டு, திமுக கொடியை பிடிச்சிட்டு கொள்கை பாடல்களை சினிமாவில் பாடி நடித்தாரா இல்லையா? அதிமுக கொடியை மொத்தம் பிடிச்சிருக்காங்க, கொள்கை தலைவரா கொள்கைகளை பரப்பி பாட்டு பாடி நடித்தாரா இல்லையா எம்ஜிஆர் அவர்கள்? அண்ணாவோட ட்ராவல் பண்ணாரா இல்லையா? உன் முகத்தை காட்டு, எனக்கு லட்சம் ஓட்டு கிடைக்கணும் அண்ணா சொன்னாங்களா இல்லையா? அண்ணாதுரையோட ட்ராவல் ஆனாரா இல்லையா? அதுக்கப்புறம் தானே அவர் வந்து எம்ஜிஆரோட மன்னிக்கணும், கலைஞரோட கான்ஃப்ளிக்ட் வந்து தனி கட்சி ஆரம்பித்தார். இவர் விஜயகாந்த் வந்து ஆரம்பத்துலேருந்து அரசியல் பேசியிருக்காரா இல்லையா? சிவாஜி அவர்கள் ஆரம்பத்துலேருந்து அரசியல் பேசியிருக்காங்களா இல்லையா? அவர் நடிகனாக கோலோச்சி கொண்டிருந்த காலத்திலே ராஜ்யசபா உறுப்பினர் இந்திரா காந்தி அம்மைக்கு ராஜ்யசபாவில் போய் இருந்தாரா இல்லையா? அவர் நடிகனாக கோலோச்சி கொண்டிருந்த காலத்திலே காங்கிரஸ் கட்சியை உள்ளொதுக்கீடாக சிவாஜி ரசிகர் மன்றத்துக்கு 5 எம்எல்ஏ சீட்டு 2 MP சீட்டும் கொடுக்கப்பட்டதா இல்லையா? நீ அப்படி ரஜி பண்ணியா? இல்லை, காவிரி நீர் பிரச்சனை, நீட்டில் வந்து அனிதா வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவரும் எங்கேஜ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் செத்து போன 35, அதுக்கப்புறம் 26 பேர் செத்து போயிட்டாங்க. எங்கே போனார்? நீட் தேர்வில் அனிதா மட்டும் தான் செத்துச்சா? போன வருஷம் ஒரு பிள்ளை செத்துச்சு, அதுக்கு முதல் வருஷம் 3 பிள்ளை செத்துச்சு. அப்பயே நீ கட்சி ஆரம்பிச்சிட்ட, என்னத்துக்கு போகல நீ? அது நீட் எதிர்ப்புன்ற டோட்டலாக ஒரு விஷயத்தை நீ ஏன் போகல? அனிதா மட்டும் தான் செத்துச்சா நீட்டுக்கு? மற்ற பிள்ளைங்களும் செத்துச்சு இல்லை, நீ ஏன் போகல? இந்த 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு பயந்துட்டு ஒரு பிள்ளை செத்து போச்சு போன 3 நாளைக்கு முன்னாடி. ஏன் நீ போகல? ஏன் போகல? கள்ளச்சாரத்தை குடிச்சிட்டு செத்து போனாங்கல்ல விழுப்புரத்துலையும் செங்கல்பட்டுலையும், ஏன் நீ போகல? அது பெரிய இழப்பீடு இல்லையா உனக்கு? மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம்ங்கிற ஊரில் டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு 4 பேர் செத்து போயிட்டானே, நீ ஏன் போய் பார்க்கல? தஞ்சாவூரில் டாஸ்மார்க்கில் வாங்கி சரக்கு குடிச்சிட்டு 2 தொழிலாளிகள் செத்து போயிட்டானே, நீ ஏன் போய் பார்க்கல? நீட் தேர்வில் செத்தாதான் போய் பார்ப்பியா? நல்ல சாராயம் என்று டாஸ்மார்க் நிறுவனத்தால் விற்கப்பட்ட சாராயத்தை வாங்கி குடிச்சு விட்டு 2 தொழிலாளர்கள், ஒரு மீன் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒரு பையனும் இன்னொரு மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஒரு முதியவரும் 2 பேரும் சரக்கு வாங்கி டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு தஞ்சாவூரில் விழுந்து செத்து போயிட்டாங்களே, அவங்கள என்னைக்கு போய் பார்க்கல? அப்போ திமுக அரசு நடத்தி அதனால் ஒருத்தர் செத்து போயிட்டான்னு நீ போய் பார்க்க மாட்டேன். ஏன்னா உன் பாஸ் ஸ்டாலின் கோச்சிப்பாரு, உன் பாஸ் உதயநிதி ஸ்டாலின் கோச்சிப்பாரு. அப்போ மேடையில் எதுக்கு ஒரு திமுகவை எதிர்த்து பேசணும்? எல்லாம் நாடகம். கமலஹாசன் டிவியை உடைக்கலையாமா? பாண்டே சார் கேள்வி கேட்டார், நீங்கள் திமுகவோட கூட்டணி வைப்பாங்களான்னு. இல்லைன்னு சொல்லிடுவோம். இல்லைன்னு சொன்னார். பாண்டே சார் மீட்டிங்கில் பப்ளிக் சொன்னார். இன்னைக்கு எங்கே போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு? என்ன சொல்ல, நம்ம டிவி நம்ம வீட்டிலே தான் இருக்குது, ரிமோட் நம்ம கையில் தான் அப்படின்றாரு. சொன்னார்ல. அறிவாளர் சொல்லுவாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காரு ஒரு MP சீட்டுக்கு. உதயநிதி ஸ்டாலின் தயாரிக்கிற படமாக பார்த்து நடிக்கிறது. பிடிமா வந்ததுனால தான் போக முடியும். அதே நிலைமை தான் திரு விஜய் அவர்களுக்கும். அவரும் திமுகவுடைய பி டீம் தான், அவரும் திமுகவுடைய அல்லக்கை தான், அவரும் ஸ்டாலினோட அல்லக்கை தான், அவரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அல்லக்கை தான். திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும், திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகவும் கிறிஸ்துவ மிஷனரிகளால் களமிருக்கப்பட்டிருப்பவர் திரு விஜய் அவர்கள். விஜயோட பொண்ணு, விஜயோட மனைவி, விஜயோட பையன் இந்திய சிட்டிசனா, இந்திய பிரஜைகளா? அதை விஜய் சொல்ல முடியுமா? உன் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கே? அவங்க இந்திய சிட்டிசனா? நீ ஒரு தொகுதியில் வேட்பாளராக நின்னா உன் பிள்ளைங்க, உன் மனைவி ஓட்டு போட இந்திய தேர்தலில் கலந்துக்கிட்டு ஓட்டு போட வக்கு இல்லாதவர்கள். நீ சோழிங்கநல்லூர் தொகுதியிலே போட்டி போடுறேன்னு வச்சுக்க, உன்னுடைய பங்களா இருக்கிற அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கில்ல பனையூர் பகுதியில் இருக்கிற ஒரு தொகுதியிலே நீ போட்டி போடுறேன்னு வச்சுக்க, உன் பொண்டாட்டியால உனக்கு ஓட்டு போட முடியுமா? உன் பிள்ளையால உனக்கு ஓட்டு போட முடியுமா? நீ என்னடா வந்து நியாயம் பேசுற, அரசியல் பேசுற? விஜயகாந்த் அப்படியா இருந்தாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அப்படியா இருந்தாரு, மனைவிகளை கொண்டு போய் வெளிநாட்டில் செட்டில் பண்ணிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க அவங்கெல்லாம். அதனால தான் 30 வயசுல இடுப்பை கல்லி நீ ஆடிவிட்டு நீ இங்கே வந்து 50 வயசுல பேசுறேன்னு அண்ணாமலை கேட்கிறார். அந்த வார்த்தையை யூஸ் பண்ண சரி. ஏன்னா இப்போ பாஜகல நிறைய சினிமா துறையை சார்ந்தவர் இருக்காங்க, நீங்க குஷ்பு அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. அந்த ஹீரோயின்ஸையும் அது வந்து இழிவுபடுத்தும் விதமாக தானே இருக்கு. அந்த வார்த்தை பிரயோகம் தேவை. நாங்க என்ன ஆயுதம் எடுக்கணும்னு அவங்க தீர்மானம் சொல்றாங்க, நாங்க அந்த ஆயத்தை எடுத்து அடிப்போம். எனக்கு இதில் தப்பு இருக்கிறதா தெரியல. நீ வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தி உன் பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிட்டிருந்தால் போராட்டத்தை எதுக்குட்டுமா? அண்ணாமலை விமர்சனம் பண்ணட்டுமா? நாங்களும் திமுக கூட்டணி எப்படிமா சொல்லுவேன்? இத்தனை பிஜேபி தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கும் அண்ணாமலைக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கும் அண்ணாமலை சாருக்கு என்னமா வித்தியாசம்? அவங்களுக்கு யாரை எதிரியா ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல, தடுமாற்றத்தில் இருந்தாங்க. அதிமுக கூட்டணி போயிடுமோ, திமுகவோட கூட்டணி போயிடுமோ, அப்போ நம்ம யாரை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணுறது இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. கரெக்டுங்களா? திமுகவோடையும் கூட்டணி வச்சுருந்துருக்கோம், அதிமுகவோடையும் கூட்டணி வச்சுருந்துருக்கோம். அப்போ யாரை எதிரின்னு சொல்ல முடியாது. அண்ணாமலை களத்துக்கு வந்த முதல் நாள் சொன்னார், என் எதிரி திமுகன்னு.
என் எதிரி திமுக அழிச்சு ஒழிக்கிறதா என் வேலைன்னு சொல்றாரு. அதை நோக்கி தானே 3 ஆண்டுகளா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நீ வந்து நாங்களும் திமுகவும் அண்டர் கிரவுண்டில் இருக்கோம், நாங்கள் வந்து ஒன்றா இருக்கோம்னு சொல்லி இப்படி உங்கள் பொதுச் செயலாளர் அறிக்கை விடுவான். நீங்க போராட்டம் பண்றதை விட உங்ககிட்ட ஆட்சி இருக்கு அப்படின்றப்போ நீங்க அவரை கைது எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சிடலாமா? நீ நாளைக்கு ஆட்சிக்கு வா, வரமாட்ட, அது வேற பஞ்சாயத்து. நாளைக்கு ஆட்சிக்கு வா, பிடிச்சி சக்குன்னு உள்ளே போட்டுருவியா நீ எல்லாரையும்? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, சட்டம் நடைமுறை இருக்குல்ல. டெல்லியில பண்ண முடியுது, இங்க ஏன் பண்ண முடியல அப்படின்னு. டெல்லியில எத்தனை நாள் கழிச்சு பண்ணாங்க? எத்தனை சம்மனுக்கு அப்புறம் பண்ணாங்க? எவ்வளவு விசாரணைக்கு அப்புறம் பண்ணாங்க? மூலகட்ட முட்டாப்பை தானே இப்படி சொல்லுவான். மணிஷ் சிசோடியா வந்து இந்த கேஸ் போட்டதுமே உடனே அரசு பண்ணி உள்ளே போட்டாங்களா? 14 சம்மனை புறக்கணித்ததன் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த செந்தில் பாலாஜியை இந்த ஜாப் ராக்கெட் கேஸில் 10 சம்மனுக்கு மேலே அவர் நிராகரித்ததுனால தான் அரெஸ்டே பண்ணாங்க. பொன்முடியாட்டம் விசாரணைக்கு இருந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு நீ நினச்சி செந்தில் பாலாஜி பண்ணதுனால தான் பேண்ட்டில் யூரின் போக வச்சு அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. அதுதான் நடைமுறை. இந்த அடிப்படை கூட தெரியாத முட்டா பையன் நீ அரசியலுக்கு வந்து என்னத்தை கிழிக்க போகிறோன்னு நாங்கள் கேட்குறோம். அதனுடைய அறிவாலயத்தின் செங்கல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டுவோன்னு சொன்னால் கடப்பாறை இடத்துல அறிவாலயத்தை இடி பண்ண மாதிரி இருக்கும். அறிவாலயத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் 3ஆம் கட்ட தலைவர்களும் 4ஆம் கட்ட தலைவர்களும் செங்கலாக உருவி போடுவோன்னு சொன்னோம். உருவி போடுவோம். இந்த ஒரு வருஷத்தில் துரைமுருகனை உருவி போடுவோம், ஏவாவேல உருவி போடுவோம், அனிதா ராதாகிருஷ்ணன் உருவி போடுவோம், செந்தில் பாலாஜியை உருவி போடுவோம், முடிஞ்சா மு.க. ஸ்டாலினையே உருவி போட்டுருவோம். அதனால தான் முதல் குற்றவாளின்னு இன்னைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அடிப்படை தெரியாமல் சட்டம்னா என்ன, ஈடியோட நடைமுறை என்ன, அது சம்மன் என்ன, விசாரணை என்ன, ஒரு இளவும் மண்ணும் தெரியாமல் உங்கள்கிட்ட தான் அரசாங்கம் இருக்குது, நீங்கள் கைது பண்ண வேண்டியதானே, ஏன் போராடுறீங்க? இந்த போராட்டம் எதுக்குன்னு தெரியுமா? இந்த லூசுக்கு, இந்த புஷானத்துக்கு என்னன்னு தெரியுமா? இந்த போராட்டம் டாஸ்மார்க் அலுவலகத்தை ஏன் முற்றுகையிட போகிறோம்? என்ன போராட்டத்தினுடைய கண்டென்ட் என்னன்னு தெரியுமா? செந்தில் பாலாஜியை டாஸ்மார்க் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரிலிருந்து நீக்கிறதுக்காக போராட்டம். செந்தில் பாலாஜியை கைது செய்யறதுக்காக போராட்டம் பண்ணுறோம். இந்த அடிப்படை இந்த புஷானத்துக்கு தெரிஞ்ச 84க்கு லூசு தானே இருந்தாலும் அந்த ஆளை வந்து எனக்கு நேருக்கு நேராக புஷியானதை உட்காந்து விவாதம் பண்ண சொல்லுமா? ஏதாச்சும் ஒரு பொது பிரச்சனையில் இருமொழி கொள்கையை எடுத்துட்டு வாடா, புஷியானது நானும் நேருக்கு நேராக விவாதம் பண்ணுறோம். அவன் கட்சிக்காரனே காரி விழுந்துட்டு போயிடுவான். ஒரு 3 நிமிஷம் பத்திரிகையாளர் செஞ்ச ததிக்க துப்பு இல்லை. 10 லைன் பேசுறதுக்கு 10,000 தப்பு. நீ எல்லாம் அண்ணாமலையை கேள்வி கேட்குற, எங்களை கிண்டல் பண்ணுற. நான் அப்படிதாம்மா பண்ணுவோம். அதாவது சக நடிகைகளை கொச்சைப்படுத்தி பேசுவதை என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நடிகனா அது தொழில், அது கேமராவுக்கு முன்னாடி நடக்கிறது. கேமராவுக்கு பின்னாடி நடத்த சொன்னார் என் தலைவன். அப்படி எடுத்துங்களேன். கேமராவுக்கு பின்னாடி எதுவும் நடக்க வேண்டியா? விஜயை சொல்ல முடியுமா? விஜய் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆதாரம் தரேன். விஜய் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் சங்கீதாமா கோச்சிட்டு போனாங்கன்னு நான் பதில் சொல்கிறேன். அது இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடத்துறத அண்ணாமலை சொல்லார். ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயத்த அண்ணாமலை சொல்ல, நாங்கள் சொல்கிறோம். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயகன்.